வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறோம். குரூப் 1 முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்ச்சி அடையாத எல்லோரும் நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சரி செய்வதற்கான வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தாலோ வெற்றி பெறாமல் இருந்திருந்தாலோ இந்த 15 நாளில் இனி குரூப் 2க்கு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் ஃபஸ்ட்டு யூ ஃபோக்கஸ் குரூப் 2 ப்ரிலிம்ஸ், தென் ஃபோக்கஸ் மெயின்ஸ். இதுதான் என்னுடைய சஜஷன். பட் நிறைய பேர் ஆல்ரெடி குரூப் 2வில் நல்ல சர்வீஸில் இருந்தாங்கன்னா என்ன, அவங்க குரூப் 1 மெயின்ஸை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். இல்லை சார் நான் முதல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க யூ ஷுட் ஃபஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த குரூப் 2 ப்ரிலிம்ஸ், ரைட்? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டில் நம்ம எப்படி விடை எழுதுவது, முதல்ல இந்த எத்திக்ஸ் பாடத்திட்டம் அப்படிங்கிறது எதை பற்றியது, இதுக்கு நம்ம எப்படி விடை எழுதுவது, ரொம்ப ஜென்ரலாக எழுதணுமா இல்லை டெக்னிக்காலிட்டி, அதாவது தொழில்நுட்பம், அந்த நுட்பமான வார்த்தைகளை பயன்படுத்தி விடை எழுதணுமா, இல்லை இந்த சப்ஜெக்டை நிறையா ப்ரிப்பேர் பண்ணால் போதுமா, இப்படிங்கக்கூடிய அடிப்படையான கேள்விகள் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஃபியூ திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2023ல் இந்த எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அப்படிங்கக்கூடிய சிலபஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் அதுக்கு ஆப்டிடியூட் இருந்துச்சு. அப்போது இது எப்படி மெயின்ஸில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் பொலிட்டியில் 100 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா, கடந்த முறை நீங்கள் 100 மார்க்குக்கு எல்லா கேள்வியும் நல்லா எழுதியிருந்தாலும் அதிகபட்சமாகவே என்ன, யூ கேன் கெட் ஒன்லி 70 மார்க்ஸ் பிகாஸ் ஆஃப் டபுள் எவாலுவேஷன், ரைட்? பட் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 மார்க்காக இருந்தாலும் யூ வில் கெட் ஃபுல் 50 மார்க்ஸ். அப்போ இது ஓவராலாக என்னன்னா, ஆவரேஜாக எல்லாருக்கும் ஒரு 20 மார்க்கை என்ன கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் வைக்கும். பட் இந்த முறை என்னன்னா, எத்திக்ஸ் 50 மார்க்காக இருந்தாலும் அது ஒரு தியரி பேப்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதில் என்ன கொஞ்சம் சின்ன இது இருக்கும். அப்போது இது டிசைடிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 5% என்ன சக்ஸஸை என்ன டிசைட் பண்ணும். அஸ் வெல் அஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக சப்ஜெக்டை பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் தெரியாது. பட் ஓவராலாக கியூமுலேட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போன மெயின் சிலபஸுக்கும் இந்த மெயின் சிலபஸுக்கும் என்ன ஒரு 30% என்ன தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் என்ன தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ரைட்? இப்போ எத்திக்ஸ் உள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் நல்லா விடை எழுதும் போது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு பொது சமூகத்திற்கு நன்மை தருமா, நம்முடைய தனிப்பட்ட நலன்களை விட சமூக நலன்களில் லார்ஜர் இம்பேக்ட், ஒரு மிக பரந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும், இப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் என்ன நம்ம இதற்கான விடைகளை கட்டமைப்போம். இப்போ இதுக்கு விடை எழுதணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் முதல்ல இந்த பாடத்திட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஸோ ஐ வில் லிஸ்ட் அவுட் த 5 திங்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் இன் பப்ளிக் சர்வீஸ். கரப்ஷன் இன் பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறது தினசரி நீங்கள் செய்தித்தாள்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மாவட்ட அளவாவோ மாநில அளவோ தேசிய அளவோ சர்வதேச அளவிலோ தினசரி ஊழல் புகார்கள், ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இதெல்லாம் வந்திருக்கு, சரியா? ஸோ கரப்ஷன் அண்ட் பிரைபரி போத் ஆர் டிஃப்ரெண்ட், சரியா? ஆனாலும் அடிக்கடி செய்தியில் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போது இதனால் நமக்கு அதை கரப்ஷனை என்ன கட்டுப்படுத்தணும், இல்லை என்ன அதை ஒரு முழுமையான ஒழிக்கணும் அப்படிங்கக்கூடிய இதில் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ இதனுடைய நோக்கம் அறிமுகப்படுத்த முதல் நோக்கம் என்னென்னா, பொதுப்பணியில் நிறையா ஊழல் மலிந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆல்ரெடி ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா என்ன டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஊழல் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிடும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன, அதில் 85வது இடம் 82வது இடத்துல இருக்கும். அப்போ எந்த அளவில் ஊழல் இருக்குது. அப்போ முதல் விஷயம் என்னென்னா ஊழலை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது. அடுத்து டிட்ராய்டேஷன் ஆஃப் எத்திக்கல் கண்டக்ட். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த விழுமியங்கள் அப்படிங்கிறது என்ன குறைஞ்சிக்கிட்டே வருது. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதனால தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பூஜா ஹெக்டேக்கரே என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இவங்க தெரியும் யார் அப்படின்ட்டு. he had the entire system, ஒரு சிஸ்டம், ஒரு
ஸ்டீல் ஃப்ரேம்னு சொல்லப்பட்ட ஒரு சிஸ்டத்தையே வந்து என்ன இவங்க இது பண்ணியிருக்காங்க. இவங்க வெளிவந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இவங்க இந்த தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ என்னன்னா இந்த எத்திக்கல் கண்டக்ட் அப்படிங்கிறது என்ன எல்லாருக்குமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை இந்த அரசாங்க பணிகளில் வரக்கூடிய நமக்கு உள்ளே போகக்கூடிய உங்களுக்கு சில எத்திக்கல் தாட்ஸை வந்து என்ன நம்ம வந்து பிளான் பண்ணணும், இல்லை அதை இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ஜெக்ட் யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ தான் கொண்டு வர்றாங்க. சரியா? அடுத்து இன்சஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெஷர்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இதே கேஸ் தான். சரியா? ஒரு திறமையான ஒரு நிர்வாகம், ஒரு திறமையான கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல வெளிப்படைத்தன்மை, ஒரு பொறுப்புக்கூறெல்லாம் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பூஜா ஹெக்டேக்கர் வந்து முதல்ல ஓபிசியில் எழுதி அதுக்கப்புறம் டிசபிலிட்டியில் வந்து என்ன அவங்க இது பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ஐஏஎஸ்ஸாக வேலை செஞ்சுருக்க முடியுமா? முதல் விஷயம். அப்போ என்னன்னா இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான இடங்களில் வெறுமனே சட்டம், ரூல், லா, ஸ்கீம்ஸ், வாட் எவர் இட் இஸ், இது மட்டுமே போதுமான போவா. சில இடங்களில் சட்டங்களையும் தாண்டி வந்து என்ன கொஞ்சம் நியாயம், தர்மம் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் அ மாரல், இட்ஸ் அ குட், அப்படி அந்த விஷயமும் என்ன முடிவெடுத்தல தேவைப்படும். அப்போ அதுக்காகவும் வந்து என்ன இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி வந்து அதுக்கப்புறம் உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பூஜா ஹெக்டேக்கர் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் வெளிப்படையாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, செய்திகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். சரியா? டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது தான் இந்த நம்ம ஏமாத்திருக்கோம்னா நம்ம ஏமாத்திருக்காது. சரியா? வெதர் ஹி இஸ் அ மாரல், ஒரு நன்னடத்தை இருந்தால் அது ஏமாத்திருக்குமானா ஏமாத்திருக்காது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் வருதுன்னா இதெல்லாம் வந்து என்ன, இட் இஸ் லிங்க்டு வித் த சிலபஸ். சரியா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி, அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து என்ன நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். அப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக வச்சு என்ன இந்த எத்திக்ஸ்க்கு வந்து என்ன விடை எழுதணும். இப்போ இது இருக்கட்டும். பட் நம்ம அடுத்ததில் உள்ளே போகும்போது நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஎஸ்சி சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ தியரி பார்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ். பட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, தே கிவ் ஒன்லி தியரிஸ், வெறும் தியரி மட்டும்தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுக்கல, கேஸ் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படலை. பட் இருந்தாலும் வந்து என்ன கொஞ்சம் கேஸ் ஸ்டடீஸையும் நம்ம ரெஃபர் பண்ணணும். சரியா? இப்போ நான் சிலபஸ் இதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன விடையளிப்பது அப்படிங்கிறத காட்டுறேன். சரியா? ஸோ முதல்ல ஏன் இது கொண்டு வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுதுன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு லார்ஜர் இம்பேக்ட், ஒரு பப்ளிக் வெல்ஃபேரை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் விடை எழுதும் போது உங்களுடைய விடை பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே விடை அப்படிங்கிறது கிடையாது, பல விடைகள் இருக்கலாம். சரியா? அங்கே பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ண நம்ம சேனலில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப்பிக்கில் இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு எதில் இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சிலையும் இருக்குது, யூபிஎஸ்சிலையும் இருக்குது. சரியா? எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், எத்திக்ஸ் இன் திருக்குறள், எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆட்டிடியூட், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தாட் அண்ட் பிஹேவியர், transparency and information sharing, ethics and non-discrimination, challenges of corruption, probity in governance, ethics of public policy and determination, codes of ethics and conduct, citizen charters. இந்த ரெண்டுமே வந்து யூபிஎஸ்சிலையும் இருக்குது, டிஎன்பிஎஸ்சிலையும் இருக்குது. பட் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, மாரல் அப்சல்யூட்டிசம், இன்ஸ்டிடியூஷனிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம், மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன், கைண்ட் ஆஃப் எத்திக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சு எத்திக்ஸ், மெட்டா எத்திக்ஸ் நிறையா இருக்குதுல. ஸோ இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடியது. சரியா? பட் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுக்குள்ளேயே இருந்தால் கூட வந்து என்ன இது பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ரேஷ்னல் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா கரப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, எத்திக்கல் கண்டக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் கூட பார்க்கலாம், கவுன்சிலிங் ஒரு குரூப் 2 இருக்கட்டும், ஒரு குரூப் 4 இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், விச் போஸ்ட் தே ஆர் ப்ரிஃபர்.
நீங்கள் எல்லாருமே வந்து பப்ளிக் சர்வீஸ்னு ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் போகும்போது வந்து என்ன, எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கக்கூடியது வெளிப்படையாகவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் எக்ஸிஸ்டிங் அண்ட் லீகல் அண்ட் பனிட்டிவ் மெஷர்ஸ் ஹேவ் நாட் பீன் சஃபிஷியன்ட் டு கர்ப் திஸ் மேல் ப்ராக்டிஸ். சரியா, வெறும் சட்டம் திட்டம் மட்டும் முறையாக செயல்படுத்தியிருந்தாலும் வந்து என்ன இது பண்ண முடியாது. நமக்கு என்ன எத்திக்கல் வேல்யூஸும் இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன, நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து என்ன இது பண்ண மாட்டோம். வள்ளுவருடைய குரல் படி சொன்னால், மனத்துக்கண் மாசிலன் ஆகுதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிறன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குரல் தான் என்ன இது, அதுதான் எத்திக்கல் வேல்யூ அப்படிங்கிறது. சரியா, ஓகே. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விடை எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியை வச்சு சொல்கிறேன். இந்த இடத்துல ஜென்ரலாகவும் எழுதணும், நீங்கள் வந்து என்ன டெக்னிக்கலாகவும் எழுதணும். இப்போ அதே இது திரும்ப பூஜா ஆக்ட் டேக்கருக்கே வருவோம். இந்த பூஜா ஆக்ட் டேக்கரை பற்றி நம்ம வரும்போது, இப்போ உங்களை பற்றி ஒரு இது போயிட்டுறாங்க, இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரிக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த சஜஷன் சொல்லும்போது வந்து என்ன சில வார்த்தைகளை வந்து என்ன நம்ம பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தலாம். டிரான்ஸ்பரன்சி, எத்திக்கல் டிலிமாஸ். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் டிசபிலிட்டி கோட்டால் வந்ததுனால நம்ம வந்து டிசபிலிட்டிஸை வந்து என்ன ஒரு இதுவாக பார்க்குறோம், எம்பதி. அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளையும் ஜென்ரலாக எழுதும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் எங்கெல்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியுதோ அங்கெல்லாம் வந்து என்ன பயன்படுத்தி இந்த விடைகளை நீங்கள் எழுதுனீங்கன்னா இட் வில் பி குட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த கேள்விக்கான விடையை காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி நமக்கு வந்து கொஷின்ஸ் இதில் இல்லை, பட் பழைய கொஷின்லாம் நான் யூபிஎஸ்சிலேருந்து என்ன சில கேள்விகளை வந்து நான் எடுத்திருக்கிறேன். சரியா, ஸோ முதல் கேள்வி எடுத்துக்கலாம். It is believed that adherence to ethics in human action would ensure in smooth functioning of an organization system. If so, what does ethics seeks to promote in human life? How do ethical values assist in the resolution of conflicts based by him in his day-to-day functioning? மனித நடவடிக்கைகளில் நெறிமுறைகளை கடைபிடிப்பது ஒரு அமைப்பின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்யும் என்று நம்பப்படுகிறது. அப்படியானால் மனித வாழ்க்கையில் நன்னெறி எதை ஊக்குவிக்க முயல்கிறது? அன்றாட செயற்பாடுகளில் அவர் எதிர்கொள்ளும் முரண்பாடுகளை தீர்ப்பது அறநெறி விழுமியங்கள் எவ்வாறு உதவுகின்றன? சொல்லப்போனால் புறநானூறு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்து நல்லது செய்யணும், நீ தீங்கு செய்யாமல் இருந்தாலே வந்து என்ன. அப்போ நன்னெறி அப்படிங்கிறது முதல் விஷயம், நீ பிறருக்கு தீங்கு இழைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போது நம்ம ஒரு நிர்வாகத்திலிருந்து எடுக்கக்கூடிய முடிவுகளோ இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவோ நம்மளையும் எப்படி பாதிக்குது, சமூகத்தையும் எப்படி பாதிக்குது. திரும்பவும் நம்ம பூஜாவுக்கே வருவோம். இந்த பூஜா அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு, ஏமாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தனிப்பட்ட முடிவு தான். ஆனால் அது எதெல்லாம் பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸுடைய மாரல், அவங்களுடைய நன்னெறி. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக, இந்த மாதிரி சீட்டிங்கில் போகும்போது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ஃப்ரேம்னு சொல்லப்படக்கூடிய யூபிஎஸ்சி தான் வந்து என்ன இந்த பணியாளர்களை தெரிவு செய்து அதன் மீது வந்து என்ன ஒரு சந்தேகத்தை, அதன் வெளிப்படைத்தன்மை மீது என்ன ஒரு சந்தேகத்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள மீது வந்து என்ன அப்போ இப்போ இவங்கெல்லாம் எப்படி தான் வர்றாங்களா அப்படிங்கக்கூடிய அவங்களையும் நம்ம ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க. அப்போ ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை இது பண்ணும்போது அது அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய விடைகளை வந்து என்ன கட்டமைக்கணும். ஸோ அப்போ இப்படி தான் விஷயம். சரியா, ஸோ நான் இந்த மாதிரியான ஜென்ரலான எடுத்திருக்கேன். பட் இதை விட இன்னொரு கேள்வி திருக்குறள்லேருந்தே நான் சிலபஸில் எப்படி போயிருப்போம். இது வந்து டிஎன்பிசியில் யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி தான், திருக்குறள் அடிப்படையாக வச்சு. வாட் டஸ் திஸ் கொட்டேஷன் மீன்ஸ் டு யூ இன் த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட்? ஃபால்ஸ்ஹுட் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் ட்ரூத் when it results in unblemished common good. திருக்குறள். தற்போதைய சூழலில் இந்த மேற்கோள்கள் உங்களுக்கு என்ன அர்த்தம் குறிக்கிறது அப்படின்னு. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் அப்படிங்கிறது. ஸோ அறிமுகம் கொடுத்துட்டோம். சரியா, இஸ் அ renowned for its wisdom on ethics, politics and economics. The quiet falsehood அப்படிங்கிறது என்னன்னா on the interplay between the truth, lies and societal benefit. பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னா வந்து என்ன, நீ சொல்ற பொய்யா இருந்தாலும் அது நன்மை பயக்கும்னா நீ சொல்லலாம். பட் அடிப்படையில் பொய் சொல்வது அப்படிங்கிறது தவறு. ஆனால் அந்த திருக்குறள் சொல்றது என்னன்னு பாருங்க, பொய்மை இடத்த நீ நன்மை ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அப்படின்னா என்ன, நீ பொய் சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்லை. அப்போ என்னன்னா இதில் விஷயம்னா ஒரு லார்ஜர் இம்பாக்ட், த மாரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது த எத்திக்கல் ரிலேட்டிவிசம் அண்ட் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை சொல்லுது அப்படிங்க. அப்போ இந்த இடத்துலனா இப்போ இந்த திருக்குறள் நீங்கள் எழுதும்போது உங்களால் ஜஸ்டிஃபை பண்ணி எழுத முடியும். இந்த இடத்துல வந்து நீங்கள்
டெக்னிக்கலாக இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது தான் யூ ஆர் குட் அட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன புரிய வரும். சரி, எத்திக்கல் ரிலேட்டிவ்ஸ் அப்சல்யூட் சிலபஸில் இருக்கும் பாருங்க, த கிரேட்டர் குட் பிரின்சிபல். சரியா, இப்போ இங்கெல்லாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருவோம் பாருங்க. கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கம்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க, பட் திடீர்னு மாறினாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக. சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன், ரைட். அடுத்து மாடர்ன் இர்ரெலவன்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் ஏஜ். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்காட்டோட நீங்கள் வந்து இந்த எத்திக்ஸ் எழுதும்போது நடைமுறை எடுத்துக்காட்டுகள் இது மாதிரியான விஷயங்களை வச்சு எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இந்த விடைத்தாள்களை திருத்தக்கூடியவருக்கு வந்து என்ன புரியும். ஸோ இது யூபிஎஸ்சியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றுக்குமே வந்து இந்த தெளிவான கேள்விகள் விடைகள் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறேன். இதை அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்காட்டு கொடுத்து எழுதுறது, எப்படி டெக்னிக்கலாக சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இந்த எத்திக்ஸ் பேப்பர் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு வந்து புரியும். இதற்கான பிடிஎஃப் வந்து என்ன டெலகிராமில் போடுறேன், இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்து என்ன ஸ்டார்ட் த கிளாஸஸ், இட்ஸ் கோயிங் ஆன், ரைட். ஓகே, தேங்க்யூ.